பைக் எலக்ட்ரீஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. டியோ BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் உள்ள அந்த சாக்கெட்டில் உள்ள ஒயர் அவ்வளோத்தையுமே எலி கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. கொஞ்சம் தள்ளி கடிச்சிருந்தா கூட நம்ம ஏதாவது ஒயர் போட்டு நம்ம ஜாயின் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். அந்த சாக்கெட் கிட்ட ஒட்டை கடிச்சனால நம்மளால் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. புது ஒயரிங் கிட்ட தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்போம், வண்டி பாக்ஸில் வச்சுருப்போம், மறந்துருப்போம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது பாக்ஸில் கொட்டி கிடக்கும். அந்த டைமில் நைட் என்ன பண்ணும், எலி சாப்பிட்றதுக்காக வரும். அது என்ன பண்ணுது, அந்த ஒயரோட ஸ்மெல்லுக்கு அது அவ்வளோத்தையுமே கடித்து நாசம் பண்ணிடுது. அதே மாதிரி வண்டியை ரொம்ப நாள் ஒதுக்கி விட்டுருப்பாங்க. அப்படி ஒதுக்கி விடக்கூடிய டைம்லையும் இந்த மாதிரி எலி கூடு வச்சு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய வண்டிங்க எங்களுக்கு வருது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, வண்டி நம்ம டெய்லி ஸ்டார்ட் பண்ணியாவது விட்டுறணும். ஒதுங்கி நிற்கக்கூடிய வண்டிங்க டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணியாவது விட்டுறணும். எலி போகாத அளவுக்கு அந்த புகையிலெல்லாம் உண்டு. அதை மாதிரியெல்லாம் நீங்கள் வண்டியில் வச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எலி வராது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, எலி நல்லா ஒட்டை கடிச்சு அதில் உள்ளே இருக்கக்கூடிய பின்னு கூட நம்ம கழட்டின உடனே தனியாகவே வந்துடுது. நம்ம புது ஒயரிங் கிட்ட வாங்கியாச்சு. இதோட விலை 3000 ரூபாய் வருது. இதாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெரிய வண்டிங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. BS6 வண்டிங்களுக்கு ஒயரிங் கிட்ட எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. லாஸ்ட் வீக் ஒரு பல்சருக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது 10,000 ரூபாய் சம்திங் வந்தது. டியூக் மாதிரி உள்ள பெரிய வண்டிங்களுக்கெல்லாம் 15,000 ரூபாய்க்கு மேலே தான் வருது ஒயரிங் கிட்டோட ரேட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கே 10-15 நாள் ஆகும். உடனே அந்த ஒயரிங் கிட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் BS6 வண்டி வச்சுருக்கக்கூடியவங்க வண்டி பாக்ஸ்லேயோ வண்டி டேங்க் கவர்லேயோ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப வைக்காதீங்க. BS6 வண்டி வச்சுருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒதுங்கி நிற்கிற வண்டியாக இருந்தால் அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.